வணக்கம் நண்பர்களே. 12 மார்ச் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் தோசையும் வேர்க்கடலை சட்னியும். வேர்க்கடலை சட்னிக்கு வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சோண்டு புளி, காஞ்ச மிளகாய், உப்பு, ஒரு பூண்டு வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காலையில் பருப்பு வடையும் சுட்டிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு பாப்பாவுக்கு நெய் சாதமும் வெண்டைக்காய் புளிக்கறியும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட புளிக்கறி நல்லா சாப்பிடும். அவளுக்கு ஈவினிங் ட்ரை ஸ்நாக்ஸ்க்கு அதே பருப்பு வடை, மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வாட்டர்மெலான். எங்களுக்கு லஞ்சு வெள்ளை சாதம். மட்டர் ரைஸ் செய்யணும், ஊற வைக்க மறந்தனால இப்போல்லாம் அடிக்கடி வெள்ளை சாதம் தான் செய்கிறது. மதியானத்துக்கு வெறும் தால், பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு 4 விசில் விட்டுட்டு காஞ்ச மிளகாய், ஜீரகம், வெங்காயம் தாளித்து கொட்டுறது. வெண்டைக்காய் புளிக்கறி தான் சைட் டிஷ் எங்களுக்கும். 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா 3 பேர் அளவுள்ள குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு சைட் டிஷ் இன்றைக்கி காய் செய்யலை, அதே பருப்பு வடையை வச்சு மேட்ச் பண்ணியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்ட்ராவாக தயிர் மட்டும் கட்டியிருக்கேன். இதுதான் எங்களோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு நண்பர்களே. எப்போவும் ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர், கண்டிப்பாக தயிர் இல்லைன்னா ரசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.